மாரடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறி அன்றைக்குல கை அப்படி தோள்மூட்டிலிருந்து கை வரைக்கும் சரியான பெயின் இருக்குமா. இந்த தோள்பட்டை கிங்கால இருக்க நெஞ்சு முதுகு பகுதி எல்லாம் சரியான பெயின், லெஃப்ட் சைடில் வந்து பெயினை ஃபீல் பண்ணுவோம். அப்படி பெயினை ஃபீல் பண்ணி லேசாக வேர்க்க ஆரம்பிக்கும். வேர்க்க ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே ஒரு நோவொண்டை நாங்கள் உடறைக்கில் உடனே சொல்லிட்டாங்க மேக்சிமம் எத்தனை தடவையும் உங்களுக்கான ஹெல்ப் சரியாக வரும் வரைக்கும், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வைத்தியரை நாடும் வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இரும முடியுமோ அவ்வளவுத்துக்கு இருமட்டாங்க. பவர்ஃபுல்லாக இருமி கொண்டிருந்தோம்னு சொன்னால் இரும அந்த அதிர்வால் இருதயத்தை நிற்க விடாமல் இருதயத்துக்கான ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அந்த இருதயத்தை நிற்க பண்ணாமல் மேக்சிமம் இயங்க பண்ணுறதுக்கான ஒரு உத்தி தான் இந்த இருமல். மேக்சிமம் நல்ல ஆழமாக நல்ல கடுமையான இருமலை நாங்கள் வெளிப்படுத்தணும். இருமி கொண்டிருந்தால் ஓரளவுக்கு நாங்கள் எங்களுக்கான உதவி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் அதிலிருந்து தப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனிமையில் இருக்கிறார்கள் மாரடைப்பு வந்து இறக்குறது தான் இங்கே அதிகம் என்று சொல்லியிருக்கிறாங்க.